ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன விலாக் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் விலாக். இன்றைக்கி மார்னிங் நான் என்ன சமைச்சேன் அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி காலையில் கோதுமை புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த கோதுமை மாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அந்த ஹீட் வந்து அந்த கோதுமை மாவோட வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அரிசி மாவு இருந்தது, அதை முன்னாடியே பெசரி அந்த ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டேன். அதுவும் இதே மாதிரி தான் லைட்டாக வறுத்துட்டு தண்ணி கோல்டு வாட்டர் ஊற்றி இது பண்ணிட்டேன். இது ரெண்டுமே வந்து நான் இப்போது இந்த வெட் கிரைண்டரில் தான் பிணையிறது. ஏன்னா எனக்கு ரொம்ப கைவலி. அதை வந்து உட்காந்து பிணைஞ்சிட்டே இருந்தால் அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுது. 1/2 மணி நேரத்தில் நான் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் இல்லையா, அதனால் இது ஒரு புது ஐடியாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுதுங்களா, தண்ணி ஊற்றிட்டே இருந்துட்டு அப்படியே கையால் பெசரி விட்டோன்னா அந்த பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே சின்னதாகி விட்டோன்னா எல்லாமே மொத்தத்தில் எல்லாமே சேர்ந்து இந்த மிக்ஸி எனக்கு நிறைய இந்த கிரைண்டர் இதை மிக்ஸின்ட்டுனா இந்த கிரைண்டர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. அதனால இது எனக்கு இப்போ பெரிய ஃப்ரெண்டு, இதுதான் இப்போ என்னோடய நல்ல ஃப்ரெண்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிணைய கை வலிக்கும், இது பிணைஞ்சிக்குவேன். இப்போ புட்டு மாவாக ஆல்மோஸ்ட் இதிலே பிணைய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பரவாயில்ல. அப்புறம் தேங்காய் துருவுறதுமே வந்து இதில் ஒன்று இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வாங்கி 8 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் ஏன்னு தெரியல, இதை நான் எடுக்கவே இல்லை. இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது ஏன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ நாளாக எங்கள் மாமியார் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நானே செல்ஃப் குக் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஈஸி ப்ராசஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இது மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக அந்த புட்டோட அவுட்புட்டை நான் காமிக்கிறேன். அதான் இது ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி உங்களில் யாருக்காவது புட்டு மாவு பிணையிறது கஷ்டமாக இருந்தால் இதுக்கிட்ட கொடுங்க, இது நல்லா பிணைஞ்சு தருது. ஃபைனலாக ஒரு தட்டு அரிசி புட்டு, அப்புறம் அடுத்தது நம்ம கோதுமை புட்டு, இன்னொரு 3வது ட்ரெயின் வந்து கோதுமை தான். இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன் நான். பக்கத்துலேயே ஒரு தேங்காய் உடச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காவை அதிலே போட்டு திருவி எடுத்துட்டு இது வந்து எடுத்தோன்னே அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்களா புட்டு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனோன்னே அந்த தேங்காவையும் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் இது 3ம் போட்டு கிளறி வச்சுட்டேன். அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலான்னு ஆசை தான். அதுக்குள்ளே நான் கிளம்ப வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுட்டாங்க. சரி, சாப்பிட்ற ப்ராசஸில் இருந்ததுனால அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இது தக்காளி சட்னி. அது நான் அரைக்கல, எங்கள் மாமியார் அரைச்சாங்க. ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலரை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. தேங்காய் சட்னி. இது என்னோடய பழைய சாதம். இதுதான் என்னோடய அடுத்த ஃப்ரெண்டு. இது மோர். எல்லாத்தையும் ஒட்டுக்கா பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்களா? அடுத்தது டிஃபன் பாக்ஸ். என்னோடது, என் பையனோடது, என் பொண்ணோடது, எல்லா டிஃபன் பாக்ஸையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஆமாம், ஒன்றையா அந்த அரிசி புட்டு அப்படியே வச்சுட்டு நாங்கள் வந்து அந்த நிலானி வந்து ஏதோ உங்கள்கிட்ட சொல்லுவேன். அது உட்காந்துருக்க பொசிஷனுக்கு உங்கள்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டதுனால நான் வந்து அதுகிட்ட வீடியோவை அப்படியே கொடுத்துட்டேன். அப்புறம் இல்லைன்னு உங்கள்கிட்ட பேசணுன்னா அதனால் அவங்ககிட்டையும் வீடியோவை திருப்பிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.